ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டான அனாலிசிஸ் நம்ம பார்க்க போகிறோம். சேம் டைம் வந்துட்டு நேற்று மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம், அதுபடி மார்க்கெட்டில் எப்படி இன்றைக்கி ஒர்க் ஆச்சு எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு நேற்றைய வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்றைக்கி எடுக்க வேண்டிய ட்ரேட் வந்துட்டு ரொம்ப சேஃப் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். எதுக்குன்னா, அதில் வந்துட்டு ஒரு சடன் பிரேக் அவுட் வந்து நடக்கும். அது வந்து எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். சரிங்களா? அதேமாரி வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து நோ ட்ரேடுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் வந்துட்டு பிஇ சைடில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா புட் சைடில் வந்துட்டு மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு நான் கிளியராக சார்ட்டில் வரும்போது நான் சொல்கிறேன். வாங்க நம்ம போய்ட்டு நாளைக்கான அனாலிசிஸும் இன்றைக்கான அனாலிசிஸும் நம்ம பண்ணிவிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு நேற்று வந்துட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இன்றைக்கி வந்து நோ ட்ரேடுன்னு சொல்லியிருந்தேன். நான் எதுக்கு நோ ட்ரேடுன்னு சொன்னேன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் ஜோனில் இருந்துச்சுங்க. சரிங்களா? நம்மளோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 24,000 நம்ம ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஒன்று பார்த்தோம். நான் என்ன சொன்னேன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். அது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், போய் பாருங்கள். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிரேக் டவுன் நடந்தது. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபால் கிடச்சிது. சரிங்களா? ஆனால் இன்றைக்கி நான் வேண்டாம்னு சொன்னால், இந்த பிரேக் டவுன் வந்துட்டு நாளைக்கும் நடந்திருக்கலாம், நாளன்னைக்கும் நடந்திருக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா, இப்போது நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்னிங் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப்பான ஃபால் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஷார்ப்பான ரைஸ் ஒன்று கிடச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. அது நடந்து தான் மேலே போயிருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு இன்றைக்கி ட்ரேட் நீங்கள் எடுக்கிறது சேஃப் கிடையாதுங்க. ஏன்னா இது ஓகே, அந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 24,000 பிரேக் டவுன் பண்ணிட்டு தான் கீழே வந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த 24,000 பிரேக் டவுன் பண்ணி தான் கீழே வந்திருக்கு. சரிங்களா? சப்போஸ் இந்த 24,000 சப்போர்ட் எடுத்துருந்தால் மேலே போயிருக்கும் மார்க்கெட்டு. இது வந்துட்டு நம்ம வந்துட்டு வெறும் இந்த சார்ட் அனாலிசிஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. எதுக்குன்னா, நம்மளுக்கு ஃப்ரைடேக்கு அப்புறம் 2 நாள் தொடர்ந்து லீவ் வருதுங்க. சரிங்களா? அந்த லீவ் எப்படி நம்ம பார்த்தோம்னா, அந்த லீவ் எப்படி கணக்கு பார்த்தோம்னா, சாட்டர்டே இருக்குது, சண்டே இருக்குது. சரிங்களா? இந்த 2 நாள் இருக்குங்க நடுவில். ஸோ இந்த 2 நாளில் வந்துட்டு எவ்வளோ நடக்கலாம். சில ப்ராஜெக்ட் சைன் ஆகலாம், இல்லை சில அஃபிஷியலாக வேறு ஏதாச்சும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து இம்பேக்ட் பண்ணும். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்துட்டு அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து இம்பேக்ட் பண்ணும். வார்ஸ் இருக்குது, திடீர்னு இப்போ நம்ம வந்துட்டு 3:30 நம்ம ட்ரேடிங் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலெலாம் அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆகும் மார்க்கெட். அந்த அந்த கமாடிட்டி மார்க்கெட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸில் 24 ஹவர்ஸ் மார்க்கெட்லாம் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஒரு சில விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் மண்டே ட்ரேட் வந்துட்டு நம்ம 100% கான்ஃபிடென்ட்டாக, அதாவது 100% சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்மளோட அனாலிசிஸ் படி ஒரு 70% அபோவ் ஒரு 50% அபோவ் இருந்ததுனா கூட நம்ம சொல்லியிருக்கலாம் நாளைக்கு ட்ரேட் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ட்ரேட் வந்துட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணியிருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? மார்க்கெட் வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் சேஞ்சிங் ஜோனில் இருக்குது, கரெக்ஷன் எடுத்துகிட்டு இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதேமாதிரி தான் மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு. இதுதாங்க நம்ம இன்றைக்கி ஃப்ரைடேக்கான மார்க்கெட், அதாவது இன்றைக்கான மார்க்கெட் வந்து நம்ம ஃப்ரைடே அனலைஸ் பண்ணுது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம நாளைக்கான மார்க்கெட்டை நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். அதில் நான் கிளியராக இன்றைக்கி வந்துட்டு சைடில் வந்துட்டு உங்கள் அந்த நோட்ஸோடு நான் போட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் ஃப்ளாட் மார்க்கெட்டு, இப்போ நம்ம வந்துட்டு எல்லா கண்டிஷனும் நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்துட்டு இல்லை மார்க்கெட் இப்படி தான் ஓப்பன் ஆகும், மார்க்கெட்டோட இப்படி தான் இருக்குது, அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்துட்டு யாராலையும் சொல்ல முடியாது. மார்க்கெட் வந்துட்டு 100% இப்படி தான் மூவ் ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் ஆனால் வந்துட்டு நம்மளோட அனாலிசிஸ், ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு ஒரு சர்டைன் பேராமீட்டர்ஸ் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் என்ன பேராமீட்டர்ஸ் நான் சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு சொல்கிறேன் டே பை டே கிளாஸில் நான் ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃப்ளாட் மார்க்கெட் நாளைக்கு மார்க்கெட் வந்துட்டு இங்கே எங்கே க்ளோசிங் இருக்கோ அங்கேருந்தே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு 23,650 சிஇ வந்து நம்ம பை பண்ணுவோங்க. சரிங்களா? அது வந்துட்டு அதோட குவான்டிட்டியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆனால் மொமெண்டம் வந்துட்டு அந்தளவுக்கு சிஇயில் இருக்காது ஃப்ளாட் மார்க்கெட்டில்.
இதே உங்களுக்கு கேப் டவுன் ஒரு கேப் அப் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு மொமெண்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃப்ளாட் மார்க்கெட்டில் வந்துட்டு சிஇயில் வந்துட்டு அதாவது கால் சைடில் வந்துட்டு அதிகமான பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ குயிக் பை அண்ட் செல் தான் இருக்கும். அதுவும் நம்ம டார்கெட் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளோட டார்கெட் வந்துட்டு ஒரு 23,700 அது வரைக்கும் தாங்க நம்ம டார்கெட்டு. 700 720 ஓகேங்களா. இதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கும். அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடக்கும். ரிவர்சல் நடந்துட்டு பிஇ மார்க்கெட்டுக்கான மார்க்கெட் நோக்கி போகும். சரிங்களா. அதனால் நம்ம வாங்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட் மார்க்கெட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,650. அதோடய ப்ரைஸ் வந்துட்டு இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 207 ரூபாவில் போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 185 ரூபாலேருந்து 195 ரூபா இருக்க வரைக்கும் தான் நம்ம வாங்க போகிறோம். அதில் வாங்கிட்டு நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா நம்ம டார்கெட்டுங்க. சரிங்களா. அரௌண்ட் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. சேஃபர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது ஒரு 240 ஒரு 235க்கு மேலே போகும்போது நம்ம சேல் பண்ணுறது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் எக்ஸிட் பண்ணுறது ரொம்ப சேஃபுங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினாரியோ, அதாவது சிஇ மார்க்கெட்டு. ஏன்னா ஃப்ளாட் மார்க்கெட்டில் 2 மார்க்கெட்டுமே கால் சைடும் நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ண முடியும், புட் சைடும் நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரிங்களா. இப்போ வந்துட்டு கால் சைடை நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து புட் சைடை பார்க்க போகிறோம். சரிங்களா. சேம் மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா இனிஷியலாக மார்க்கெட் வந்துட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. மேலே அதிகமாக போயிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் எடுத்துகிட்டு கீழே வரும். சரிங்களா. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு பிஇ மார்க்கெட் அதாவது செஷன் 2ன்னு கூட வச்சுக்கலாங்க. செஷன் 2ல் வந்து பிஇ மார்க்கெட் நடக்க சான்ஸ் அதிகம். சரிங்களா. இது வந்துட்டு டிபெண்ட்ஸ் அப்பான் பேராமீட்டர்ஸ் தான். ஆனால் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ஸ் நல்லாவே கிடைக்குங்க. ஓகேங்களா. இந்த செஷன் 2 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஇ மார்க்கெட். இந்த பிஇ மார்க்கெட்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,700. சரிங்களா. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் நம்ம பை பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 220 ரூபா. சரிங்களா. ஆனால் நம்ம அது வந்து 220 ரூபாய்க்கு வாங்க போகிறது இல்லை. அதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 198 ரூபாயிலேருந்து 208 ரூபா வரைக்கும் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 230 ரூபா. எதுக்கு இதில் டார்கெட் கம்மியாக இருக்குன்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒன்றும் கூட கரெக்ஷன் சூழ்நிலை தாங்க இருக்குது. மார்க்கெட் ஒரு ரேலி எடுக்கலை. இன்றைக்கி நடந்த ஒரு ரேலி நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 24,000 இருக்கும்போதே ஒரு 1000 பாயிண்ட்ஸுக்கான ஒரு ஷார்ட் ஃபால் நடக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்துச்சுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து சடன் ட்ராப். இப்போ நேற்று ஒரு பெரிய மொமெண்டம் ஒன்று கொடுத்ததுன்னா இன்றைக்கி ஒரு பிட் ஸ்டாப் எடுக்குங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம ஒரு தொடர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர் காரை ஓட்டிட்டோம்னா ஒரு பெட்ரோல் பங்க்கோ இல்லை நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டுற மாதிரி மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூஸாக இன்றைக்கி வந்துட்டு ட்ராப் ஆகிருக்குங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிருக்கு. சென்செக்ஸ்லாம் 1200 பாயிண்ட் கிட்ட மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டிவ் ஜோனில் இருக்கும். சேம் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்துட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸில் மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகங்க. ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி நடக்கும். சரிங்களா. இது வந்துட்டு ஃப்ளாட் மார்க்கெட்டு. இதே வந்துட்டு கேப் அப் ஆர் கேப் டவுன் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதே இப்போ கேப் அப் மார்க்கெட்னால் கேப் அப் மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு தெரியுங்களா. கேப் அப்னால் ஃபார் எக்ஸாம்பிள்னால் இதுதான் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மார்க்கெட்டு க்ளோசிங் இதுங்களா. ஆனால் மார்க்கெட் என்ன ஆகும்னா இங்கே ஓப்பன் ஆகும். சரிங்களா. இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு ட்ரேட் ஒன்று கிடைக்க சான்ஸ் அதிகம். இப்போ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு சிஇயோட ப்ரைஸ், அதாவது மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு சிஇயோட ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக, ஷேரோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அது என்னன்னு சொல்கிறேன். அதாவது குழப்பிக்க வேண்டாம், நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எதுக்குன்னா நான் உங்களுக்கு வந்து அந்த பேராமீட்டர்னால் நம்ம எப்படி நம்ம ஒரு வேல்யூ பை பண்ணணும், எப்படி நம்ம இந்த வேல்யூவில் பை பண்ணாமல் அதுக்கு அடுத்த வேல்யூ நம்ம எப்படி பார்க்குறது, அதெல்லாம் உங்களுக்கு நான் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கேப் அப் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு சின்ன கீழே வருவாங்க. கீழே வந்துட்டு என்ன ஆகும்னா கீழே வர ஒரு ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ வந்துட்டு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எப்போவுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ இப்போ 24,000 23,000 அந்த மாதிரி ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த லைனை வந்துட்டு அது நீங்கள் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம், சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதை போயிட்டு டச் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து ப்ரொசீட் பண்ணும். சரிங்களா. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டு
அதாவது அந்த இதில் பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு சிஇ சைடில் பார்த்திங்கன்னா இனிஷியலாக மார்க்கெட் வந்து ஒரு பிஇ சரிங்களா, இது செஷன் 1 நடக்கலாம், இது செஷன் 2 நடக்கலாம் சரிங்களா. இந்த செஷன் 1 என்ன ஆகும்னா நம்ம பிஇக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 23,750 தான் நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸு. அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம வாங்க போகிறோம். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபாவில் இருக்கா. நம்ம வந்துட்டு 225 ரூபா கம்மியாக நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு நம்ம வந்துட்டு குயிக் பை குயிக் செல்லுன்ற கான்செப்டில் 250 ரூபாய்க்கு முன்னாடி வந்து காஸ்ட் டு காஸ்ட்டில் வர மாதிரி, அதாவது இன்றைக்கி என்ன ப்ரெசென்ட் ரேட்டில் இருக்கோ அந்த ரேட்டில் நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் நம்ம பிளானாக இருக்கும் சரிங்களா. இது வந்துட்டு நான் எதுக்கு இப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்துட்டு இதில் 250 ரூபா நான் சொல்கிறேன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ஆர் 6 சரிங்களா. இது எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம வச்சுருக்க டார்கெட்டோட ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்மளுக்கு முன்னாடி வந்துச்சு. ஏன்னா 100% அக்யூரேசி சொல்ல முடியாதுங்க. மேபி நம்ம வச்சுருக்க டார்கெட்டோட அதிகமாக கூட போய் ஸ்டாப் ஆகலாம், மார்க்கெட்டு ஒரு கன்சாலிடேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஹையர் டச் பண்ணிட்டு மறுபடியும் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்மளோட டார்கெட் வந்து 250 வச்சுருக்கோன்னா ஒரு 240 ப்ளஸ் வரும்போதே நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட 80% ஆஃப் குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணிடணுங்க. ரிமைனிங் இருக்க 20% ஆஃப் குவான்டிட்டி வச்சு தான் நம்ம வந்துட்டு சேல், அதாவது ட்ரேட் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்கணும் ஓகேங்களா. இது வந்துட்டு செஷன் 1. செஷன் 2ல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வேண்டிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு 23,650 சரிங்களா. அது வந்து 182 ரூபா இப்போ கரண்ட் ரன்னிங் ப்ரைஸு. அது நம்ம வாங்க வேண்டிய ப்ரைஸ் வந்துட்டுனா ஒரு 175 ஒரு 180 நம்ம வாங்கணுங்க. ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸே மேட்ருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு 10 லாட் வச்சுருக்கீங்க நிஃப்டியில். ஸோ உங்களோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 குவான்டிட்டி சரிங்களா. உங்களுக்கு ஒரு 10 ரூபா இல்லை ஒரு 5 ரூபா கிடச்சா கூட உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1,250 ரூபா உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்குங்க சரிங்களா. இது வந்துட்டு நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ட்ரேடு ஓகே நான் ட்ரையல் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹையர் பாயிண்ட்ஸுக்கு நான் சார்ட் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இது வந்துட்டு பிகினர்ஸு சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம், இது கம்மியான பாயிண்ட்ஸாக தான் இருக்குது. இவங்க வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள். ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஷார்ப்பான பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வெளில போயிடலாம். அதாவது நம்ம நிறைய ஆசைப்படுறதோட ஒரு சின்ன இதில் இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, மணி மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் உங்களோட சைக்காலஜி வந்துட்டு இதில் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுங்க சரிங்களா. இப்போ வந்துட்டு சிஇயில் பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வந்து 220 ஓகேங்களா. இதில் நான் சிங்கிள் டார்கெட் ஏன் கொடுத்துருக்கேன்னா, இதில் மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து எப்போனா சேஞ்ச் ஆகலாம் சரிங்களா. இதே ஸ்ட்ராங்கான ஒரு இன்ட்யூஷன் ஓகே மார்க்கெட் வந்துட்டு இன்ட்யூஷன் சொல்ல முடியாது, ஸ்ட்ராங்கான ஒரு நம்மளுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிதுன்னா அந்த சிக்னல் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா மார்க்கெட் வந்துட்டு ஷோர் ஷார்ட்டாக நம்ம டபுள் டார்கெட் கூட நம்ம வச்சு நம்ம சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு சிங்கிள் டார்கெட்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இப்போ அடுத்தது கேப் டவுன் மார்க்கெட் பார்ப்போம். இப்போ கேப் டவுன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன்னா இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுங்களா இருக்குது, இது பாருங்கள். உங்களுக்கு நான் டைம் ஃப்ரேம் வந்துட்டு 1 ஹவரில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பாருங்கள் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்டீப்பான ஃபால் வந்துருக்கு பாருங்கள். அதாவது நம்ம அன்றைக்கி பேசும்போது என்ன பார்த்தோம்னா நம்ம இந்த இடம் பார்த்தோம் சரிங்களா. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் இதை நிறைய பேர் வந்து சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, சப்ளை ஜோன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்காக சரி ஓகே எல்லாரோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம என்ன சொன்னோம்னா இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்னா அது ரெசிஸ்டன்ஸு. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ஃபால் நடக்கும்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி என்னாச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு ஷார்ப்பான ஃபால், ஒரே சிங்கிள் கேண்டில்ஸ்டிக் தெரியுதுங்களா, ஒரு ஷார்ப்பான ஃபால் நடந்திருக்கு. எங்கேருந்து நடந்திருக்கோன்னா இந்த ரவுண்ட் ஃபிகர் வேல்யூலேருந்து தான் நடந்திருக்கும் சரிங்களா. நீங்கள் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். மார்க்கெட்டில் வந்துட்டு 24,000 ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு. அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்துட்டு பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா. இப்போ கரெக்டாக அங்கே மார்க்கெட் வந்தோடனே ஒரு ஷார்ப்பான ஒரு பிரேக் டவுன் நடந்திருக்கு. மார்க்கெட் ஒரு ரேலி நடந்திருக்கு. அந்த ரேலிக்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அதிகமான பாயிண்ட்ஸ் நம்ம எய்ம் பண்ணாமல் ஒரு லிமிட்டடான பாயிண்ட்ஸில் வச்சு நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருக்கலாம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன் மார்க்கெட் நான் சொல்கிறேன். இப்போ கேப் டவுன் மார்க்கெட்டில் நம்ம என்ன பார்க்கணும், மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு 23,400 வரைக்கும் வந்துட்டு இதோட கேப் டவுன் மார்க்கெட்டோட பொட்டென்ஷியல் இருக்குங்க சரிங்களா. ஆனால் மார்க்கெட் எப்படி தெரியுங்களா மூவ் ஆகும். மார்க்கெட் வந்துட்டு இப்போது வந்துட்டு கேப் டவுன் 23,630 இருக்குங்களா. ஸோ கேப் டவுன்னா இப்போ நம்ம ஒரு கேப் டவுன்னா நியர்லி ஒரு 50 to 80 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சுன்னா தான் அது கேப் டவுன் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்போது 50 to 80 பாயிண்ட்ஸ் நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா
அரௌண்டு 23,500 சில்லரை, சரிங்களா? 550 அப்படி சரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ சப்போஸ் 550 வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்துட்டு 23,500 போய் ரீச் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு சிஇ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுங்க, சரிங்களா? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா அதோட டார்கெட் என்னவாக இருக்குன்னா 23,500. ஸோ 23,500 தான் நெக்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் ஷூட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஷூட் ஆக சான்ஸ் என்னென்னா சிஇயில் நம்ம காலில் நம்ம பை பண்ணுவோம். என்ன பை பண்ணுவோம்னா 23,550 நம்ம பை பண்ணுவோம். இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 237 ரூபாவில் இருக்குங்க. ஆனால் நம்ம வாங்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபா இல்லை 215 ரூபா அந்த ரேஞ்சில் வரணும் நம்ம வாங்க போகிறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா 250, செகண்ட் டார்கெட் 265, சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 10 லாட்டில் ட்ரேட் பண்ணால் நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 10,000 ருபீஸ் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? இதுதாங்க ட்ரேடு. இந்த ட்ரேடில் நாளைக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா டே பை டே நான் வந்துட்டு என்னோடய அனாலிசிஸை வந்துட்டு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு வரேன். நான் இன்னும் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஏதாச்சும் ஒன்று எனக்கு நீங்கள் கரெக்ட் பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.